அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு பிரார்த்தனைகள் வித்தியாசமான ப்ரொடெக்டிவ், வித்தியாசமான வேலைகள் செய்யும். அப்போ யாருக்கு எது தேவைன்னா அவங்க சூஸ் பண்ணிக்கணும். இந்த அமாவாசை முடிஞ்ச அடுத்த நாள் வளர்பிறை அப்படின்னு சொல்லுவோம். சந்திரன் வளரக்கூடியது. சந்திரன் வளருது என்னன்னா வாயு தத்துவம் வந்து வளர்ந்துக்கிட்டு போறதுங்கிறது அர்த்தம். அந்த 15 நாளும் கண்டினியூவா பண்ணுங்க, என்னைக்கு வேணாலும் பண்ணுங்க, நீங்க வெற்றி அடைவீங்க. டேபிள் லிஸ்ட்ல என்னெல்லாம் பண்ணலாம்? நீங்க உங்களோட கடன்கள் அடைக்கலாம், நோய் தீர்க்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அமாவாசை இருட்டா இருக்கும், அது நல்ல நாள் இல்லை அப்படிங்கிறது போய். அமாவாசையில நல்ல காரியங்கள் தொடங்கினா நல்லது, நல்ல விஷயம். அதுதான் நம்மளுக்கு வளர்பிறை நாள். இந்த மாதிரி வீட்ல எதுவும் வராம இருக்கணும், தீய சக்திகள் எதுவும் உள்ள அணுகாம இருக்கணும், ஜெனரலி என்ன பண்ணலாம்? ஜெனரலி அதுக்கு கம்பல்சரி ஒரு வாட்டர் நீங்க வாட்டர் வந்து கையில வச்சுக்கிட்டு இப்போ வீட்டுக்கு வீட்டுக்கிட்ட போறேன், வாஸ்பலிக்குள்ள போகணும். அப்போ அந்த வாட்டர் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, கையில 2 கையிலையும் இந்த படியாரக்கள் நீங்க மாட்ட தேவையில்ல, வாங்கிட்டு வாங்க. ஒரு இடத்துல எல்லாரும் வந்து பாக்குற மாதிரி வச்சிருங்க. 1 மந்த் கழிச்சு பாருங்க அதோட சைஸ் எப்படி குறைஞ்சிருக்கும். உங்களோட கண்ணு பட அது குறையும், சைஸ் குறையும். நீங்க பெருசா வாங்கிட்டு வாங்க, வச்சு பாருங்க. வேணும் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சுத்தி போடுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு. ஞாயிற்றுக்கிழமை சுத்தி போடக்கூடாது எல்லாருமே. ஆனா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய், சனி ஏன்னா நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமையில தான் வந்து எல்லாம் சுத்தி போடுவாங்க. அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை தான் சூரியனுக்கான ஒரு ஸ்பெஷலான நாள். கரெக்ட். அப்போ அன்னைக்கு வந்து சுத்தி போடுறது நோ யூஸ். அது ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல திருமதி நசீமா அம்மா இணைஞ்சிருக்காங்க. இவங்க ஏற்கனவே மாந்திரிகம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான பல கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்காங்க நம்மளோட. ஸோ இன்னைக்கும் நம்மளோட கேள்விகளை அவங்க கிட்ட கேட்டு பதில் தெரிஞ்சுப்போம். வணக்கம்மா. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வைட்டமின் டி குறைபாடு எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு காரணமே என்ன சொல்கிறாங்க, காலைன்ற ஒன்று பார்க்குறதே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி 8-9 மணிக்கு தான் எழுந்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆன்மீகம் சம்மந்தமாகவும் சரி, சயின்டிஃபிக்கலாகவும் சரி, இந்த 4 மணிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை சொன்னாலே போதும், ஆன்மீக ரீதியாகவும் அந்த சயின்டிஃபிக்கலி இந்த வைட்டமின் டி இதெல்லாம் குறைபாடுகள்லேருந்து வெளியே வரலாம். அதே மாதிரி வந்து நம்ம 4 சவருக்குள்ள அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது பண்ணாம நம்ம மொட்டை மாடிக்கு போயிடுறது நல்லது. வெரி குட். ஓகே, மொட்டை மாடிக்கு போயிட்டோம்னா நாங்கள் வந்து சில விஷயங்கள் நான் சொல்வேன். என்னன்னா, நில வெளிச்சத்துல பேசக்கூடிய பிரார்த்தனை பண்ணக்கூடிய தன்மைகள் வேறை. ஓகே, அதே மாதிரி அதிகாலையில கதிரவன் உதிக்கும் போது அந்த சூரிய வெளிச்சம் லைட்டா வருது இல்லையா, அப்போ படிக்கக்கூடிய அந்த வெளிச்சத்துல நம்ம ஆக்ரோஷம் எடுத்துக்கும் போது அது வேற விஷயம், அது வேற விதமான ரியாக்ட் பண்ணோம். ஓகேங்களா? அதே உச்ச வெயில் மத்தியானம் ஒரு 12 to 1க்குள்ள, அந்த 12 to 1க்குள்ள எடுக்கிற நம்ம அந்த பிரார்த்தனை அது வேற வித செயல் செய்யும். ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு பிரார்த்தனைகள் வித்தியாசமான ப்ரொடெக்டிவ், வித்தியாசமான வேலைகள் செய்யும். அப்போ யாருக்கு எது தேவைன்னா அவங்க சூஸ் பண்ணிக்க வேண்டியது. வெரி குட். இப்போது உங்களோட நிறைய 5 எலிமெண்ட்ஸை பற்றி நிறைய சொன்னீங்க. இதில் அக்னி, வாயு இது 2 வந்து ஜாஸ்தி உள்ள இருக்கா? இதுக்கான பேலன்ஸ் ஏதாவது இந்த மாந்திரிக முறையில் இருக்கா? இது 2 தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா நீங்கள் முதல்ல சொல்லும் போதும் செவ்வாய்க்கிழமையெல்லாம் முன்னிட்டு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த அக்னியை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னீங்க. வாயு தத்துவங்கிறது வந்து நம்மளுக்கு சுவாச நிவாரணை பண்ணும். ஓகே, இப்போ வாயு நம்மளுக்கு வேணும்னா ஞாயிற்றுக்கிழமையில நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயத்துக்கு, வளர்ச்சியான விஷயத்துக்கு. அப்போ இந்த அமாவாசை முடிஞ்ச அடுத்த நாள் வளர்பிறை அப்படின்னு சொல்லுவோம். சந்திரன் வளரக்கூடியது. சந்திரன் வளருது என்னன்னா
வாயு தத்துவம் வந்து வளர்ந்துகிட்டு போறதுங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? அந்த டைம்ல நீங்க எல்லா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அந்த 15 நாளும் கண்டினியூவா பண்ணுங்க. என்னைக்கு வேணாலும் பண்ணுங்க, நீங்க வெற்றி அடைவீங்க. இது என்னோட அனுபவபூர்வமான ஒரு விஷயம். என்னோட கிளைண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபியூச்சர்ல அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஓகே. சரி, பௌர்ணமி முடியுது, அடுத்த நாள் என்ன பண்ணலாம்? அடுத்து 15 நாள் பௌர்ணமில இருந்து அமாவாசை வரக்கூடிய அந்த 15 நாள் தேய்பிறை லிஸ்ட்ல சேரும். இந்த தேய்பிறை லிஸ்ட்ல என்னெல்லாம் பண்ணலாம்? நீங்க உங்களோட கடன்கள் அடைக்கலாம், நோய் தீர்க்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்றது, நம்மளுக்கு பெருகாத வர விஷயங்கள், நம்மளுக்கு தீய காரியங்களுக்கு நம்ம ஈடுபட்டிருக்கோம், அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் முறிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 15 நாட்களில் நம்ம பயன்படுத்தலாம். ஓகே. அதுக்காக அமாவாசை இருட்டா இருக்கும், அது நல்ல நாள் இல்லை அப்படிங்கிறது போய் அமாவாசையில நல்ல காரியங்கள் தொடங்கினா நல்லது, நல்ல விஷயம். அதுதான் நம்மளுக்கு வளர்ப்பிறை நாள். ஓகே. முழு இருட்டுல இருந்து அடுத்த நாள் வெளிச்சத்துக்கு வரும். ஓகே. இதை யார் யோசிக்கிறா? ஓகே. அமாவாசை கெட்டதுன்னு யார் சொன்னது? கரெக்ட், புரியுது. சிவபெருமானே பூதகணங்களோட இருக்கான், காளியும் அங்கதான் இருக்காங்க. அப்ப கடைசியா நம்ம எங்க போறோம்? அந்த சைலண்டான பிளேஸ்க்கு நம்மளும் போவோம், சேரும் இடம் அதுதான். அப்ப இது ரெண்டுமே நம்ம ஆக்டிவேட் ஆகணும்னா அதுக்கு தான் 15 டேஸ் தேய்பிறை, 15 டேஸ் வளர்ப்பிறை. 15 டேஸ்க்கு நீங்க என்ன வேலைகள் செய்யணும்? ஏதாச்சும் கல்யாண காரியங்கள் போடலாம், பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கலாம், ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம், கம்பெனிஸ் ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? நீங்க வளர்ச்சிகரமான அனைத்து விஷயங்களும் செய்யலாம். ஜென்ரலாக ஒரு கொஷின், அதாவது இப்போது வீடுகளில் பார்த்தீங்கன்னா வாசலில் சில பேர் அவங்கவுங்களோட ஏதோ ஒருத்தருடைய காலோ கண்கள் பார்க்காம முறையோ ஏதாவது ஒரு நல்ல இது வச்சுருப்பாங்க. ஏன்னா எதுவும் தாண்டி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா இப்போலாம் வந்து எல்லாரும் முன்னாடி மாதிரி அந்த டைம்குள்ளே வந்து போகிறது கிடையாது. நிறைய பல ஷிஃப்ட்ஸ் இருக்குது. நிறைய பேர் 12-1 மணிக்கு தான் ராத்திரி வீட்டுக்குள்ளே வரவங்களே இருக்காங்க. இப்போ நாங்களாமே சில சமயம் நைட் ஷூட்னா அப்படி தான் வரும். கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது வீட்டில் நான்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், திடீர்னு வந்தப்போ தொடப்பத்துலலாம் அடித்து அனுப்புவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன். கூடயே எதையோ கூட்டிகிட்டு வர அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் எதுவும் வராமல் இருக்கணும், தீய சக்திகள் எதுவும் உள்ள அணுகாமல் இருக்கணும், ஜென்ரலி என்ன பண்ணலாம்? ஜென்ரலி நைட் ஷிஃப்ட் நான் போகிறேம்மா. ஓகே. மிட் நைட் ஆகிடுது, 12:30 மணி ஆகுது, 1 மணி ஆகுது. நான் என்ன மாதிரி உள்ளே போகணும் அப்படின்னா, நீ எந்த ஒரு விஷயத்தையும் நாடி போக மாட்டேன். நீ அப்போ ஏதோ போகிறத நீ குறுக்க போயிடுவ, அது உனக்கு எஃபெக்ட் ஆகும். ஓகே. அதுக்கு கம்பல்சரி ஒரு வாட்டர் நீங்கள் வாட்டர் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. வச்சுக்கிட்டு இப்போ வீட்டுக்கிட்ட போகிறேன், வாஷ்பள்ளிக்குள்ளே போகணும். அப்போ அந்த வாட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, கையில் 2 கையிலையும் இந்த 2 கை மணிக்கட்டு இருக்குல்ல, இதை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு தலையில் மணிக்கட்டை வாஷ் பண்ணணும். இந்த 2 மணிக்கட்டுக்குள்ளே வாஷ் பண்ணிக்கணும் கை. ஓகே. வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிங்க. அப்போ கங்கை அனைத்தையும் நீக்கும், அனைத்தையும் சுத்தம் செய்யும். கங்கையில முழுங்கினா மட்டும்தான் சுத்தம் இல்லை, அதை டச் பண்ணாலே நம்மளுக்கு எனர்ஜி தான். புரியுதுங்களா? இதை பண்ணிக்கிட்டு நீ உள்ள போனோட ஃபேமிலி சேஃபாக இருக்கும். உன் கூட எது வந்திருந்தாலும் அப்படியே இறங்கிடும். இந்த மணிக்கட்டு கழுவுனாலே, இந்த நாடி துடிப்பு, இந்த நாடியில் எஃபெக்ட் ஆனாலே தண்ணி நம்ம ஃபுல் பாடி கிளென்ஸ் ஆகிடும். அதோட வாயில் தண்ணி குடிக்கும்போது அது உள்ளுக்குள்ளார உள்ளுறுப்புகள்லேருந்து வெளியேற்றும். புரியுது. ஓகே. அப்போ தலையில் தெளிக்கிற இன்கேஸ் உன்னோட ஏரில் அது எஃபெக்டாக இருக்கலாம், தண்ணி தலையில் பட்ட உடனே அது கிளியர் ஆகும். சிம்பிளான மெத்தட் இது. இது வரைக்கும் யாரும் எதுக்காகவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னா இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், உணர்றோம். இது நம்ம வீட்டு வாசல்லையும் இந்த தகடுகள் இதெல்லாம் மாட்டுறதுனாலையும் ஏதாவது இருக்கா? அது ஏதாவது நம்ம வேண்டுதலா பண்ணா மட்டும்தான் அவசியமா? இல்ல சில பேர் படிகாரக்கல் மாட்டுறத பார்த்திருக்கோம், தேங்காய் மாட்டுவாங்க, இல்ல படியாரக்கல் எந்திரங்கள் மாத்துவாங்க. படியாரக்கல் நீங்க மாட்ட தேவையில்ல, வாங்கிட்டு வாங்க. ஒரு இடத்துல எல்லாரும் வந்து பாக்குற மாதிரி வச்சிருங்க. ஓகே. 1 மந்த் கழிச்சு பாருங்க அதோட சைஸ் எப்படி குறைஞ்சிருக்கும். ஓகே. படிகாரக்கல் எல்லாரும் பார்க்கும் இடத்துல வச்சிருக்கணும். உங்களோட கண்ணு பட அது குறையும், சைஸ் குறையும். நீங்கள் பெருசாக வாங்கிட்டு வாங்க, வச்சு பாருங்க வேணும்.
நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அந்த நெகட்டிவ் டிவேஜ் அது கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, சிம்பிளான மெத்தட். நைட்டில் நீங்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் இல்லை எந்த மக்களாக வேணாலும், நான் நைட்டு வீட்டுக்கு போகிறேன், என் ஃபேமிலி சேஃபாக இருக்கணும், நான் சேஃபாக இருக்கணும். அப்போது ஒரு வாட்டரில் மறக்காமல் டெய்லி நீ ஃபாலோ பண்ணு. கையில் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிடு. ரிட்டர்ன் வரும்போது எடுத்துகிட்டு வா, இல்லை அங்கே கிடச்சா பிடிச்சிட்டு கூட வா. பிடிச்சிட்டு வந்து நீ வாஷ் பண்ணிக்கிட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டு வாயில் ஒரு ட்ராப் தண்ணி குடிச்சிட்டு உள்ளே போய்க்கும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் சில முறைகள் பயன்படுத்திருந்தாங்க இல்லையா? கை கால் கழுவிட்டு உள்ள அதுதான், கை கால் கழுவிட்டு உள்ள வாங்கன்னுவாங்க. புரியுதுங்களா? இன்னொன்று சொல்கிறேன், இப்போ நீங்கள் இது சொன்னதால சொல்கிறேன், மணிக்கட்டு வரைக்கும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அந்த காலத்தில் சொல்லுவாங்க பின்காலும் நனையாம, பாதி கால் நனையாம முழு கால் நனைஞ்சு வாஷ் அந்த கால் பின்கால் வலி கேப் இருந்தாலே உள்ள ஒரு ஆத்மா ஏறக்கூடும். அத ஒரு ஃபுல் கால் கழுவிட்டு வாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையான அந்த கால் கழுவ முடியாது, சோம்பேறித்தனமா இருக்கும், வாசல்ல நின்னுட்டு கால் இப்ப எல்லாரும் ஃபிளாட் வீடு தானேமா, எங்க போயிட்டு அதுதான் ஃபிளாட் வீடுங்கறனால தான் நான் உள்ளுக்கு எடுத்துங்க. உள்ளுக்கு எடுத்துட்டா கீழே வந்து இறங்கிரும். புரியுது. மேலே ஏறாது. புரியுது. அப்ப மேல இருந்து சுத்தி பண்ணிட்டீங்க, கீழே எப்படி ஏறாது? ஸோ அதுதான் சில இது செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சுத்தி போடுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமைல சுத்தி போடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் சனி ஏன்னா நிறைய பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமையில தான் வந்து எல்லாம் சுத்தி போடுவாங்க. அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை தான் சூரியனுக்கான ஒரு ஸ்பெஷலான நாள். கரெக்ட். ஓகே, அன்னைக்கு தான் கதிரவனுக்கான ஸ்பெஷலான டே. அப்போ அன்னைக்கு வந்து சுத்தி போடுறது நோ யூஸ். ஓகே, செவ்வாய்க்கிழமைகள்ல சுத்தி செவ்வாய் சனி நாள் வந்து நம்மளுக்கு அனைத்துக்குமே ஒத்துப்போம். இத்தனை நாள் வந்து நினைக்கிற நேர்கள் அனைவருக்கும் மாந்திரிகம் அப்படின்னா தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான். நமக்கு தெரிஞ்சலாம் பிளாக் மேஜிக். எனக்கே அவ்வளோதாம்மா தெரியும். என்கிட்ட வந்து மாந்திரிகம் தெரியும்னா பிளாக் மேஜிக் தானே, அது சூனியம் வச்சுருவாங்கப்பா பண்ணாத, இவ்வளோதான் தெரியும். ஆனால் இந்த மாந்திரிகம்ன்றதுக்குள்ளே இத்தனை மந்திரங்கள் இருக்குது, இத்தனை தந்திரங்கள் இருக்குது, இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதை கற்றுக்கிறதும் இவ்வளோ கஷ்டம். நம்ம ஒரு மெனக்கெட்டு அசால்ட்டாக எல்லாரும் பண்ண முடியாது. அதற்கான மனசு இருந்து அதை பண்ணணும், எவ்வளோ வலி வேதனைகளை தாங்கி கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குன்றது எனக்கே இப்போ தான் தெரியணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய மக்களுக்குமே இது இன்றைக்கி தான் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் சில பேர் நம்பாதவங்களாம் நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். ஆனால் நம்பிக்கை சார்ந்து அது நம்பிக்கைன்றதை முழுமையாக நம்பினாலே போதும், அது நல்லதாக நடக்கும். அதுலேயே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொன்னது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் இருந்தது. காலையில் எழுந்துக்கணும், இதெல்லாம் இவ்வளோ நல்லது. ஒரு தியான முறைப்படி ஒரு விளக்கு ஏற்றி அமைதியாக இருக்கும்போது நம்மளோட மனது கட்டுப்படுத்தும். அதுலேயே நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை விட்டு போயிடும், கெட்ட எண்ணங்கள் ரிலீஃப் ஆகும். ஸோ நீங்கள் சொல்கிறது ஆன்மீகம்னு மட்டும் அல்லாமல் ஒரு சைக்கலாஜிக்கலி, ஃபிசியாலஜிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி எல்லா விதமாகவும் ஒரு மனிதனை எப்படி பண்படுத்த முடியும், நாமளே நம்மளை எப்படி அமைதிப்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கான நம்மளே கிளென்ஸ் பண்ணிக்கலாம், நம்மளை நாமளே சுத்திகரிப்பு எப்படி பண்ணிக்கலான்ற ஒரு முறையாக தான் நான் இந்த மாந்திரிகத்தை அப்போ நான் நிச்சயமாக பார்க்குறேன். ஸோ இது வந்து நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. தெரிஞ்சதுக்கு அப்புறமா போட்டி பொறாமைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நல்லதுக்காக இதை பயன்படுத்தும் பொழுது அனைத்து நம்மளோட மக்கள் எல்லாருமே நல்லபடியாக அடுத்த முறைகளுக்கு சார்ந்து ஒன்று சேர்ந்து போகலாம், ஒன்று சேர்ந்து ஆரோக்கியமா ஐஸ்வர்யத்தோட அவங்க நினைச்சதை சாதிச்சு வாழட்டோங்கிறது தான் நம்மளோட எண்ணங்கள். ஸோ இதை நல்லா நேயர்களுக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.